சில நாட்கள் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவாக மாறிடும். இந்த நாள் எங்களுக்கு அப்படிதான். இந்த வீடியோ எடுக்கணும்னு பெரிய பிளான் எதுவும் இல்லை. ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு இந்த வீடியோக்களை திரும்ப பார்த்தப்போ இதை ஒரு நல்ல நினைவாக சேமித்து வைக்கணும்னு தோணிச்சு. அதனால தான் இந்த வீடியோ. இந்த தடவை திருச்செந்தூர் வந்ததுக்கு 2 முக்கிய காரணம். எங்கள் 2 பொண்ணுங்களுக்கும் 2வது மொட்டை, அதோட ஷான்விகாவுக்கு காது குத்தணும். 2மே நல்லபடியாக முடிஞ்சால் போதும் என்பது தான் எங்கள் மனசில் இருந்தது. முதல்ல மகன்யாவோட மொட்டை ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் கொஞ்சம் அழுதா, ஆனால் கொஞ்ச நேரத்தில் அமைதியாக ஆயிட்டா. அவளை பார்த்ததும் சரி எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும்னு எங்களுக்கும் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அடுத்தது ஷான்விகா. இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அழுதா, கொஞ்சம் சமாதானப்படுத்தி மறுபடியும் அழுதா. ஆனால் அந்த சில நிமிஷம் தாண்டினதும் அவளும் மெதுவாக அமைதியாக ஆயிட்டா. அந்த நேரம் பசங்களை விட பெற்றோர்களுக்கு தான் அதிக டென்ஷன் இருக்கும் போல். மொட்டை முடிஞ்சதுக்கப்புறம் நேராக கடற்கரைக்கு போனோம். அது வரைக்கும் இருந்த டென்ஷன் அங்கே போனதும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துருச்சு. தண்ணியை பார்த்ததும் 2 பேரும் எதுவுமே நடக்காத மாதிரி செம்ம ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சிரிப்பை பார்த்தப்போ எங்களுக்கும் மனசு ரொம்ப லைட்டாக ஆயிடுச்சு. பீச்சிலேருந்து வந்ததும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பாக்கி இருந்துச்சு. ஷான்விகாவுக்கு காது குத்தணும். உண்மையை சொல்லணும்னா இந்த பாட்டு தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவள் ரொம்ப அழுதா. ஒரு பேரண்ட்டாக அந்த அழுதையை பார்க்கறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஆனால் அதுவும் நல்லபடியாக முடிஞ்சது. அந்த நிம்மதியை வார்த்தையில் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் தரிசனம் முடித்தோம். அந்த நேரத்தில் அதிகமாக வீடியோ எடுக்கலை, ஆனால் சில ஃபோட்டோஸ் எடுத்தோம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த நாளோட கடைசி ஞாபகங்கள். வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்கள் தான் நினைவாக இருக்கும் என்று அவசியமில்லை. இந்த மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து கழிக்கிற ஒரு நாளும் பல வருஷம் கழிச்சும் அதே சிரிப்பை நினைவுபடுத்தும். இந்த வீடியோவும் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நினைவு. இந்த நாள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் நடந்த மறக்க முடியாத ஒரு நினைவு இருந்தால் கமெண்ட்டில் பகிர்ந்துக்கோங்க. அடுத்த எபிசோடில் திருச்செந்தூருக்கு அருகில் இருக்கிற மணப்பாடு தேவாலயத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். அது ரொம்ப அழகான இடம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. சந்திப்போம்.